So hello YouTube, this is Shaz and welcome to my channel. So I'm back with a DIY videos how to clean and lube our motorcycle chain, and this video will be in Tamil. So if you not understand Tamil, so don't worry, and for you guys there is a subtitle, so please watch the entire video. நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின்ல இருந்து வர பவர் பார்த்தீங்கன்னா செயின் மூலமாக செயின் ஸ்ப்ராக்கெட் வழியாக நம்ம வீலுக்கு போகும். ஸோ நம்ம செயினில் இருக்க க்ரீஸ் பார்த்திங்கன்னா ஈஸியாக தூசியும் மண்ணும் அட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ இதனால் உங்களோட செயின் தேய்மானம் சீக்கிரமாக ஆகும். ஸோ இதனால் உங்களோட செயினோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா கம்மியாகும். எப்படி நம்மளோட செயினை க்ளீன் பண்ணி லூப் பண்ணுறது, ஸோ இதனால் நம்மளோட செயின் லைஃப் ஸ்பேன் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன சேஃப்டி மெஷரை நீங்கள் வந்து கடைப்பிடிக்கணுன்றதை நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஸோ என்னென்ன டூல்ஸ் வந்து க்ளீன் பண்ண தேவைன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒரு வேஸ்ட் கிளாத் ஒன்று எடுத்துக்கோங்க, செயின் கிளீனர். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மோட்டல் MC C1. அடுத்ததாக ஒரு செயின் லூப் எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா மோட்டல் C2 செயின் லூப். அண்ட் ப்ரஷ் இல்லைனா க்ரன்ச் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் ஒரு சின்ன கப் ஒன்று எடுத்துக்கிறேன். அண்ட் ஒரு பீஸ் ஆஃப் கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்ததாக நம்ம எப்படி இதை க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கார்ட்போர்ட் எடுத்து நீங்கள் உங்களோட செயின் பேக் சைடில் நீங்கள் அதை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இது எதுக்காக நம்ம வைக்கிறோம்னா, நம்மளோட செயின் க்ளீனர் லிக்விட் இல்லைன்னா அதோட செயினில் உள்ள க்ரீஸ் பார்த்திங்கன்னா உங்களோட அலாய் வீல்ஸில் படும். இந்த கார்ட்போர்ட் ப்ளேஸ் பண்ணுறனால உங்கள் வண்டியில் உள்ள எந்த பார்ட்ஸ்க்கும் இந்த டர்ட் வந்து படாது. நம்ம க்ளீனரை வந்து கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணுங்கள், எல்லா செயின்லேயும் படுற மாதிரி. ஸோ உங்கள் வீலை வந்து உங்கள் கையால் சுற்றி எல்லா செயின்லேயும் படுற மாதிரி ஸோ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 5 minutes விட்டுருங்க அப்படியே. அடுத்த ஸ்டெப் 2 பார்த்திங்கன்னா ஒரு டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கப்பில் நான் வந்து க்ளீனர் ஊற்றிக்கிட்டு அந்த ப்ரஷ்லேயும் கொஞ்சம் க்ளீனர் வந்து லோட் பண்ணுங்கள். நீங்கள் க்ரன்ச் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் க்ளீனாக க்ளீன் பண்ணும். ஸோ ப்ரஷ் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா இடமும் தேய்க்கிற மாதிரி வரும். பட் க்ரன்ச் ப்ரஷ் இருந்தால் அது 3 பக்கமும் உங்களுக்கு ப்ரஷ் இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லாவும் க்ளீன் பண்ணும். பட் டூத் ப்ரஷ்ஷும் நீங்கள் பண்ணலாம். ஸோ நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி டூத் ப்ரஷ்ஷை வச்சு உங்கள் செயினில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வேஸ்ட் கிளாத் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வேஸ்ட் கிளாத் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ப்ரஷ் வச்சு தேய்ச்சிருக்கீங்கல்ல, ஸோ அந்த இடத்தெல்லாம் வந்து நீங்கள் கிளாத் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஸோ இது மாதிரி தேய்ச்ச உடனே உங்களுக்கு அதில் உள்ள டஸ்ட், இந்த பழைய க்ரீஸ்லாம் வந்து கிளாத்தில் ஒட்டிக்கும். ஸோ உங்கள் செயின் வந்து நல்லா கிளியராக இருக்கும்.
க்ளீனரை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி அதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் இன்னும் நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ க்ளீன் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஸோ ஸோ நான் செயின் லூப் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மோட்டல் C2 செயின் லூப். ஸோ ஸோ இந்த செயின் லூப்பை வந்து எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள். உங்கள் வீலை வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு கையால் ஸோ எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ப்ரே பண்ணோன்னே நம்ம வேலை முடிஞ்சுது. ஸோ இது எதுக்காக க்ளீன் பண்ணுறோம்னா எவ்ரி 500 கிலோமீட்டர்ஸ் ஸோ இது க்ளீன் பண்ணுறதுனால நம்மளோட செயின் லைஃப் ஸ்பேன் வந்து கூடும். ஸோ இந்த செயின் லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இது ரொம்பவே நல்லது நம்ம பைக்குக்கு. ஸோ நீங்கள் எப்படி இன்ஜின் ஆயில் செக் பண்ணுறீங்களோ அண்டு உங்களோட டயர் ப்ரெஷர் செக் பண்ணுறீங்களோ ஸோ அதே மாதிரி செயினையும் எவ்ரி 500 கிலோமீட்டர்ஸ் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் நீங்கள் வந்து இதை க்ளீன் பண்ணுறனால உங்களோட வண்டி ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புண்டு. ஸோ அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செயின் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் 500 கிலோமீட்டர்ஸ்க்கு பக்காவாக இருக்கும் செயின். ஸோ பார்த்திங்களா இதை க்ளீன் பண்ணி நான் லூப் பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருந்தது, ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த DIY வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது யாரெல்லாம் பைக் வச்சுருக்காங்களோ இந்த வீடியோ அவங்களுக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. எவ்ரி 500 கிலோமீட்டர்ஸ் உங்கள் செயினை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி லூப் பண்ணி ஓட்டுறதுனால உங்கள் செயின் லைஃப் வந்து ரொம்ப நாள் வரும் அண்ட் உங்களுக்கு நல்ல மைலேஜ் தரும். ஸோ ஒரு நல்ல பிக்கப்பும் கிடைக்கும் சொல்லலாம். நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். So see you on the next video. Until then, bye bye from Shaz.